ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நலமா இருக்கீங்களா? இன்னைக்கு சுவையான சத்தான குழந்தைகள் கூட விரும்பி சாப்பிடக்கூடிய பருப்பு கீரை கடைகள் எப்படி சேர்த்துன்னு பார்ப்போம் வாங்க. நான் அரை கப் தூரம் பருப்பு எடுத்திருக்கேங்க. அது தண்ணியில நல்லா கழுவி குக்கர்ல சேர்த்துக்கோங்க. 10 சின்ன வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நறுக்கி சேர்த்துக்கோங்க. 2 தக்காளி நறுக்கி சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய், 4 பல் பூண்டு, அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் மிளகாய் தூள், கொஞ்சோண்டு புளி. இத தண்ணி முழுகிற அளவுக்கு விட்டுக்கோங்க. இதை நம்ம குக்கர்ல 4ல இருந்து 5 விசில் வர விட்டு நல்லா வேக வைக்க போறோங்க. பாருங்க, பருப்பு நல்லா வெந்திருக்கு. நான் இன்னைக்கு அரைக்கீரை எடுத்திருக்கேங்க. என்கிட்ட கடையிறதுக்கு அந்த மணல் பூசின சட்டி இல்லைங்க, அதனால நான் பொடிசா நறுக்கி சேர்த்துக்கிறேங்க. குக்கர்ல ஒரு விசில் வர விட்டு வேக வேக வச்சுக்க போறேங்க. இதுக்கு தேவையான உப்பையும் இதுலயே சேர்த்துருங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கீரையில பல வகைகள் இருக்குங்க. அதுல எதுல வேணாலும் நீங்க செய்யலாங்க. நீங்க அரைக்கீரை, சிறுகீரை, பருப்பு கீரை, முளைக்கீரை, பொன்னாங்கண்ணி கீரை, புளிச்சக்கீரை, தண்டிக்கீரை, தூதுவளை, வல்லாரக்கீரை, வெந்தயக்கீரை, அப்புறம் என்ன பாலக்கீரை, கரிசலாங்கண்ணி கீரை, முடக்கத்தாங்கீரை, அப்புறம் வந்து மாட்டுக்கு அந்த அமாவாசனை கொடுப்போமேங்க, அதனது அகத்திக்கீரை, நொச்சிக்கீரை, ஏன் நம்ம முருங்கைக்கீரையில அயன் கண்டென்ட் ரொம்ப அதிகங்க. அதே மாதிரி இந்த முடக்கத்தாங்கீரை மூட்டு வலிக்கு ரொம்ப நல்லதுங்க. இந்த முடக்குவாதத்துக்கு ரொம்ப நல்லது. இத ஒரு விசில் வர விட்டு வேக வச்சுக்கோங்க. பாருங்க, நல்லா வந்திருக்கு. இந்த டைம்ல மத்து வச்சு நல்லா முடிஞ்ச அளவுக்கு நான் மசிக்கிறேங்க. உங்ககிட்ட மண்பானை இருந்ததுன்னா, அந்த அந்த இது கடையிறது இருந்ததுன்னா சூப்பருங்க, சீக்கிரம் வேலை முடிஞ்சிடும். இப்போ ஒரு கடாயில 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேங்க. இதுல கடுகு சேர்த்துக்கோங்க, 1 டீஸ்பூன். நல்லா பொரியட்டும். 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. உளுத்தம் பருப்பு சேர்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஏன்னா அது சாப்பிடும் போது கருப்பு முறுக்குன்னு தான் குழந்தைங்க என்ஜாய் பண்ணுவாங்க. 2 காய்ந்த மிளகாய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை. பருப்பு டிஷ்னா பெருங்காயம் இல்லாம விடுங்க. பெருங்காயம் அரை டீஸ்பூன். 2 பல்லு பூண்டு தட்டி தோலோட சேர்த்துருக்கேங்க. எக்ஸ்ட்ரா 2 பூண்டு கூட சேர்த்துக்கோங்க. நான் ஏன் கடைசியா சேர்க்கிறேன்னா, அது ஒரு ஃபிளேவர், அந்த அரோமா அது சூப்பரா இருக்குங்க. அது கீரையோட சேர்ந்து அந்த பூண்டு ஸ்மெல்லு செம்மையா இருக்குங்க. அது கடைசி நேரத்துல சேர்த்தாதான் அது நல்லா இருக்குங்க. இப்போ நம்ம வேக வச்ச அந்த பருப்பு கீரையை இதை சேர்த்துக்கோங்க. பாருங்க எப்படி இருக்குன்னு. இது கம்ப்ளீட்டா நியூட்ரிஷனல் பேக்டு ஃபுட்டுங்க. இதுல புரோட்டீன் இருக்கு, வைட்டமின்ஸ் இருக்கு, அயன் கண்டென்ட் இருக்கு. குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லதுங்க. இப்போ இதை மூடி வச்சு கொஞ்ச நேரம் கொதிக்க விடுங்க. பாருங்க, நல்லா கொதிக்குது. இது குழந்தைங்க ஒரு 3 மணிக்கு ஸ்கூல் விட்டு வந்துருவாங்களா, அழகா ஒரு பவுல்ல இதை போட்டு கொடுத்துட்டு ஒரு ஸ்பூனை கொடுத்துட்டீங்கன்னா அவ்வளவு என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஏன்னா குழந்தைங்க பொதுவா பாத்தீங்கன்னா இந்த பச்சை கலர்ல கீரை இதெல்லாம் பார்த்தாங்கன்னா விரும்ப மாட்டாங்க, சாப்பிட மாட்டாங்க. ஸோ நீங்க இந்த மாதிரி பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா அந்த கீரை, நம்ம கீரை தான் சாப்பிடுறோன்றதே குழந்தைகளுக்கு தெரியாதுங்க. அவ்வளோ அருமையா இருக்கும். ரொம்ப சிம்பிளுங்க. நீங்க இது சாதத்துல கலந்து சாப்பிடலாம், இல்ல இதுவே சாதத்துக்கு சைடிஷா சாப்பிடலாம். அந்த அளவுக்கு ஈவினிங் ஒரு 4 மணிக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. அவ்வளோ அருமையா இருக்குங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நாம அடுத்த வீடியோல பார்க்கலாங்க.